ராகி கஞ்சி கூடவே கொஞ்சம் பாதாமும் வால்நட்ஸும் எடுத்துக்கோங்க. கால்சியம் அதிகம் இருக்கிறதால போஸ்ட்மார்ட்டம் ஸ்ட்ரென்த் கொடுக்கும். மில்க் சப்ளையும் இன்க்ரீஸ் பண்ணும். டியூஸ்டே இட்லி கூடவே பூண்டு சாம்பாரும் எள்ளு பொடியும் எடுத்துக்கோங்க. பூண்டு எள்ளு ரெண்டுமே மில்க் ப்ரொடக்ஷனை நல்லா அதிகம் பண்ணி கொடுக்கும். வெட்னஸ்டே வெஜிடபிள் ஓட்ஸில் கொஞ்சம் ஜீரகம் தாளிச்சிட்டு 2 டேட்ஸும் சேர்த்து எடுத்துக்கோங்க. ஜீரகம் நல்ல டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். டேட்ஸு நல்ல எனர்ஜி கொடுக்கும். தேர்ஸ்டே முருங்கைக்கீரை தோசை ப்ளஸ் வேர்க்கடலை சட்னி. முருங்கைக்கீரையில் நல்ல அயன் அண்ட் கால்சியம் இருக்கிறதால மில்க் சப்ளை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஃப்ரைடே வெந்தய தோசை தேங்காய் சட்னி. வெந்தயம் மில்க் சப்ளைக்கு வேற லெவலில் சப்போர்ட் கொடுக்கும். சாட்டர்டே சப்பாத்தி பூண்டு போட்ட தால் ப்ளஸ் 1 ஸ்பூன் கீ. இதில் நிறைய ப்ரோட்டீன் அண்ட் ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்கிறதால மில்க் சப்ளை நல்லா ரைஸ் பண்ணும். சண்டே முளைக்கட்டின பயிறு, ஒரு பவுலில் ஃப்ரூட்ஸு, கொஞ்சம் எக்கோ பன்னீரும். இது நல்ல ப்ரோட்டீன் ரிச் நியூட்ரிஷியஸான பிரேக்ஃபாஸ்ட். பால் கொடுக்குற டைமில் கிராஷ் டயட்ஸ் எதுவுமே வேண்டாங்க. உங்களுடைய ரெக்கவரியும் மில்க் சப்ளையும் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. மில்க் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபுட் லிஸ்ட் வேணும்னா மில்க்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு டயட்டிங் 360 ஃபாலோ பண்ணுங்க.